எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா புட்டிங் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு எந்த பொருளும் நீங்கள் கடையில் போய் வாங்கி அலைஞ்சு திரியணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் Cutelife Tamil சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 4 கேஷ்யூ நட்ஸ் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேஷ்யூ நட்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு சூடான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் சுகரை சேர்த்து கேரமலைஸ் பண்ணணும். நீங்கள் சிம்மில் வச்சு கேரமலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கருகாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா உருகி நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டிங் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. இந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா கேஷ்யூ நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேஷ்யூ நட்ஸ் சும்மா ஒரு ஆப்ஷனல் தான். இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கேஷ்யூ நட்ஸை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதோட அடிப்பாகம் ஃபுல்லாக இது நிரம்பி இருக்கணும். இதை அப்படியே ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரவா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பூஸ்ட் பேக்கெட் 5 ருபீஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். பூஸ்ட் நான் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த நம்ம முட்டை சேர்ப்போம், அதுக்கப்புறம் மில்க் சேர்த்துருக்கோம், அதோட ஸ்மெல்ஸ் எதுவும் வராமல் பூஸ்டோட ஸ்மெல் வரும். அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ பாலை அடுப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்துலையே இந்த 1/2 லிட்டர் பாலையும் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரமலைஸ் பண்ண பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாலோட ஸ்மெல் எதுவும் வராது. ஏன்னா அந்த கேரமலைஸ் அந்த பாலோட ஸ்மெல்லை எடுத்துரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கூட ஆப்ஷனல் தான். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு ப்ளஸ் நம்ம சேர்க்க போகிற 1/2 கப் ரவை, இது ரெண்டுக்கும் சேர்த்த அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 50 கிராம் அளவுக்கு ரவை, இதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பற்றக்கூடாது. கட்டி பட்டுட்டனாலும் அதை உடச்சி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக இருக்குது. இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிக்கலாம். ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு. நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா, அதிலே சேர்த்துருக்கனால இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நல்லாயிருக்கும். மில்கோட ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை நான் சேர்த்துருக்கேன். இந்த முட்டை கூட ஆப்ஷனல் தான். ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முட்டையை அந்த ரவா மிக்ஸோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் டின்னு கூட நல்லா ஆறிடுச்சு. இப்போது அந்த ரவா மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவா மிக்ஸில் நம்ம ஒரு பேக்கெட் பூஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேக் டின்னில் இதை கொட்டிடலாம். நான் கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே ஷேப்பில் இருக்க தட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இதே அளவுக்குள்ள ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். எதில் செஞ்சாலும் இது ஈஸியாக செஞ்சிடலாம்.
இப்போது ஒரு கனமான பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. அது மேலே நான் வந்து அந்த கேக் டின்னை வச்சுட்டேன். அந்த கேக் டின்னையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ஆவி தண்ணி வந்து அதுக்குள்ளே விழுகக்கூடாது, அதுக்காக மூடி போட்டு வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்கிறேன். எனக்கு இது வேகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சேன். எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர்ஸ் வச்சு குத்தி பாருங்கள், இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம இதை வந்து இறக்கிடலாம். இப்போது இதை வந்து அடுப்பை விட்டு இறக்கியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஆறட்டும், அப்படியே வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம இந்த சைடெல்லாம் அப்படியே ஓரத்துலலாம் ஒரு கத்தியை வச்சு அந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் இது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த ஃபுல்லாக குத்தி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வந்து அது மேலே வச்சு அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ளிப் பண்ணியாச்சு. பாருங்கள், கேரமெல்லாம் வெளில வந்திருக்கு. என்னால் ஒரு கையால் எடுக்க முடியலை. ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நான் வந்து நானே எனக்கு வாவ் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு நீங்களே வாவ் சொல்லணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாராட்டு மழை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து எந்த விதமான கேக் யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.